ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. எப்படியுமே நான் ஒரு வீடியோ போட்டு ஒரு 7 நாள் ஆயிடுச்சுங்க. 7 நாளைக்கு மேலே தான் இருக்கும். இங்கே வாமா, பூ வந்துருச்சுட்டான். சின்னம்மா, அம்மா இங்கே இருக்கேன் பாரு. மாமு பூ நடக்கிறாங்க. வா, பூ எந்திரிச்சிட்டான். அங்கே வந்துட்டு பாப்பா கூட உட்காந்துருக்கான், விளாண்டுட்ருக்கான். சரி, ஓகே. நான் வந்துட்டு எதனால் அந்த ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க நான் வீடியோ போட முடியலனால. எனக்கு பூவாவுக்கு வந்துட்டு காலில் அடிபட்டுருச்சுங்க. காலில் அடிபட்டு இந்த ஒரு வாரம் பூவா வந்துட்டு நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். போன வியாழக்கிழமை வந்துட்டு பூவாவுக்கு அடிபட்டது. அப்படி இப்படின்ட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி தாங்க நடக்க ஆரம்பிச்சிருக்கான். ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நானே ஊருக்கு போயிடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பூவாவுக்கு வந்துட்டு எப்படி அடிபட்டுச்சுன்னா, பூவா வந்துட்டு ஒரு நைட்டு ஒரு 8 மணி இருக்குங்க. 8 மணி வந்துட்டு பூவாவும் பாப்பா விளையாடிட்டு இருப்பாங்க எப்போவுமே. அது பூவாவும் பாப்பா ஓடிட்டே தாங்க இருப்போம். ஓடி தான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உட்காந்து விளையாடுங்கனாலும் விளையாட மாட்டாங்க. ஓட்டம் பிடிச்சி அது மாதிரி பூவா வந்துட்டு பாப்பா கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கிறா, கொஞ்சம் பெரிய பிள்ளை. ஆனால் பூவா அப்படி கிடையாது. பூவா வந்துட்டு ஓடினாலும் நாங்கள் எங்கே விழுந்துருவானோ அப்படின்னு நமக்கு தோணும். அதே நினச்ச மாதிரியே கீழே விழுந்துருவான். ஒரு ஸ்டெடி இல்லாமல் தான் ஓடுவான். ஓட தெரியாமல் ஓடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி. ஆனால் ஓடிட்டே தான் இருப்பான், உட்கார மாட்டான், நடக்கவும் தெரியாது. ஓட்டம் தாங்க. அது நடந்து பொறுமையாகவும் போக தெரியாது. எங்கேயாவது எதில் விழுதுவான் அப்படின்னு கூட நினைப்போம். அதேமாரியே விழுந்து தான் இருப்பான். அப்படி தாங்க பூவா இருந்துட்டு இருக்கும்போது வாசப்படி இருக்குல்ல, வாசப்படியில் வந்துட்டு இப்படி விழுந்துட்டான். கை இப்படி போயிட்டு கால் இப்படி போயிடுச்சுங்க. இந்த கால் இப்படி விழுந்ததுனால வந்துட்டு கால் வந்து வீங்கிருச்சுங்க. கீழே விழுந்து ஒரே அழுகு. நான் வந்துட்டு வேலை பார்த்துட்ருந்தேன். ஸ்வயன் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கே அடிபட்டதுன்னு கேட்டேன். அவங்களுக்குமே தெரியலை. ஆனால் விளாண்டுட்டு தான் இருந்தாங்க. கீழே விழுந்துட்டாங்கன்னா முட்டிலாம் அடிபடும் குழந்தைங்களுக்குன்ட்டு நான் முட்டிலாம் தேய்ச்சி விட்டேன். கால் அதுக்கப்புறம் பூ வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். பூவை வந்துட்டு சின்ன அடிக்கெல்லாம் அழுக மாட்டான். ரொம்ப வலிச்சா மட்டும்தான் பூவா அழுகுவான். அப்போ நினச்சிட்டேன் பூவாவுக்கு ஏதோ பெரிய அளவில் அடி இருக்குது, அதனால தான் அழுதுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு கூட நினச்சேன். சரி, முட்டியில் தான் அடிபட்டுருக்கோம்னா முட்டை தேய்ச்சி விட்டேன். அவனுக்கு சொல்லவும் தெரியல. இங்கே தான் வலிக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். இந்த இடத்துல தான் விழுந்தாலும் காட்டி விடுறான். அப்படி இருக்கும்போது வந்துட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே பூவாவுக்கு கால் வந்து வீங்கிருச்சுங்க. நடக்க முடியலை. ஸ்வயன் வந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க. நைட்டு வேலைக்கு போனதுனால பூவா ஒரு 12 மணிக்கெல்லாம் முழிச்சிட்டு ஒரே அழுக. கால் வந்து அடிபட்டப்பெல்லாம் கால் வீங்கலைங்க. தூங்கி எழுந்திரிச்சு ஒரு மணி இருக்கும். 1 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கால் வீங்கிய அந்த லெஃப்ட் கால். அப்போ தான் நினச்ச கால் இந்த பாதம் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் அவனுக்கு வந்து அடி. கால் வீங்கினோடனே அதுக்கப்புறம் வந்துட்டு ஐடெக்ஸ் எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டேங்க. ஐடெக்ஸ் அப்புறம் ஸ்ப்ரேயெல்லாம் வாங்கி தேய்ச்சி விட்டேன். அவனுக்கு வலி நிற்கலை. அந்த டைமில் வந்துட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அம்மா பூவாவுக்கு ஒரு மாதிரி அடித்து கால் வீங்கிருச்சுமா அப்படின்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாமல் எனக்கு பயமாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி பயந்துக்குவாங்க, எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் அடிக்கிறா, அவனுக்கு தான் உடம்பு முடியல கண்டிப்பாக நினச்சிக்கிடுவாங்க. அதேமாதிரி தான் சொன்னேன். அவங்க வந்துட்டு இந்த ஒரு வைத்தியம் சொல்லியிருந்தாங்க, அந்த புளி நல்லா புளியை நல்லா கரைச்சி தண்ணியை வேக வச்சு குழந்து 10 மாதிரி போட்டு விடு, அந்த வலி எடுக்கும், அடுத்து வீக்கம் குறையும், போடு அப்படின்னாங்க. பார்த்துட்டு காலையில் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போ அப்படின்னாங்க. நைட்டு ஃபுல்லாக சுத்தமாக அவன் தூங்கலைங்க. ரொம்ப கால் வலி எடுத்துருச்சுங்க. அவனுக்கு சுளுக்கா இல்லை வீக்கம், நல்ல சரியான வீக்கமாகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. நைட்டு ஃபுல்லாக அவனை தூக்கி தோலில் வச்சாலும் இருக்க மாட்டேங்கிறான். வெளியில் போகணுங்கிறான். அப்பா எங்கன்னு கேட்குறான். பலதான் சொல்கிறான். ஏன்னா வந்துட்டு இங்கே ரூமில் அழுகிறதுலாம் வந்து யாருன்னு கூட கேட்க மாட்டாங்க. இங்கே நம்ம அழுது நம்மளே பார்த்துக்கிட்டா தான். அவன் அப்படி தான் அழுதான். நான் கூட நினச்சேன் யாராவது வந்து வரத்தான் போகிறாங்க, அவன் அப்படி சவுண்டு விட்டு அழுதுட்டு இருந்தான். ஆனால் யாருமே வரலைங்க. அழுகைக்குமே. ஸோ இனிமேல் வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் விடிய காலையில் வேலைக்கு போய்ட்டு 8 மணிக்கு தான் வந்தாங்க. அப்போவுமே காலுக்கு கீழே வைக்கலாங்க. இதுலேருந்து அன்றைக்கி காலுக்கு கீழே வைக்கவே இல்லை. ஃபுல்லாகவே கால் வீங்கிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 10 இருக்குல்ல, புளி தண்ணி, அந்த மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு அதை நல்லா வேக வச்சு 10 சூடாக கால் பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும்போதே போட்டு விட சொன்னாங்க அம்மா. அதை மறுபடியும் போட்டு விட்டாங்க. சரியாகலை. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு எங்கே பார்க்குறதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலில் குழந்தை டாக்டரை பார்க்குறதா இல்லை வந்துட்டு கால் சுழுக்கு எலும்பு முறிவு டாக்டரை பார்க்குறதா எனக்கு ஒன்றுமே புரியலை. இதில் குழப்பத்திலே இருந்தேன். ஓரளவு ஊருக்கு போயிடுமான்னு கூட எனக்கு தோணுச்சு.
குழப்பிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அம்மா சொன்னாங்க இன்னும் ரெண்டு டைம் அது வந்து கால் சதை தான் சதை மேலே ஏறி இருக்கும், நீ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பார்த்துட்டு போகலாம், 2 டைம் நீ போடு புளி 10 போட்டு விடு, அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீ கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி 2 நாள் போட்டேன். அந்த ஒரு நாள் போவாக்கு சரியாகலை, கால் வைக்கவே இல்லை கீழே. அதுக்கப்புறம் மறுநாள் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு சொன்னோம், காலை வந்து வந்துட்டு கீழே வைக்கவே இல்லை, வீக்கமாக இருக்குது, கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அவங்க பார்த்த உடனே காலெல்லாம் பிடிச்சி நல்லா அமர்த்தி பார்த்தாங்கங்க. வீக்கம் இருக்கான்னு அழுக மாட்டேங்கிறான், ஆனால் காலை கீழே வைக்க மாட்டேங்கிறான். அப்போல்லாம் டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த கால் முட்டி இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு மேலே எலும்பு எதோ முறிஞ்சிருந்தால் காலு கீழே வைக்க முடியாது, மற்றபடி கீழே எல்லாம் வீக்கம் தான் இருக்க தவிர அவன் அழுகலை, அமைத்து பார்த்தா அழுகலை அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக ஆயிடுச்சேன்னு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது, ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம். அதுக்கப்புறம் இந்த வீக்கத்துக்கு வந்துட்டு கேட்டேன், அப்போ எதனால் வீக்கம் இருக்குதுன்னு கேட்டதுக்கப்புறம் அவங்க குழந்தை டாக்டர்கிட்ட தான் நாங்கள் அழைச்சிட்டு போனாங்க. எப்போயுமே பூவாக்கு உடம்பு சரியில்லைன்னா குழந்தைக்கு மட்டும்தான் பார்க்குறாங்க, மற்றபடி எலும்பு முறிவு அந்த மாதிரிலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. இருந்தாலுமே அவங்க வந்துட்டு அவங்க ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே பண்ணி பார்த்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. அது வீக்கமாக இருக்குது, அதாவது ஜெல், அப்புறம் ஆயின்மெண்ட்டு, அப்புறம் வலிக்கு தகுந்த சிறப்பு கொடுத்துருக்காங்க, அப்புறம் விட்டமின் சிறப்பு இந்த மாதிரி கொடுத்தாங்க. நானுமே வாங்கிட்டு வந்துவிட்டேன், நீங்கள் போடுங்க, இதை போட்டு அடிக்கிறது ஆயின்மெண்ட்டு போட்டுகிட்டே இருங்க அப்படின்னாங்க. நாங்களும் தொடர்ந்து ஒரு 2 நாள் சிறப்பு கொடுத்தோம், சுத்தமாக சரியாகலாங்க. அந்த வீக்கம் அப்படியே இருக்குது. பூவாவுக்கு வந்துட்டு கால் வந்து எந்திரிச்சு நிற்கவே மாட்டேங்கிறான், உட்காந்து தாங்க இருப்பான். இந்த ஒரு வாரம் பூவா வந்து நடக்கவே இல்லை, உட்காந்துருப்பான். தூக்கி நிற்க விடணும், நிற்க மாட்டான். நிற்க வச்சாக்க ஒத்த கால் தூக்கிக்கிட்டு தான் நிற்பான், காலை கீழே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பூவா நடக்க விட்டு பார்க்கலான்னு பார்த்தா பூவானா ஊந்து தான் வருவான், ஊந்து தான் போவான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா பாப்பா விளாண்டுட்டே இருப்பான், இவன் பார்த்துட்டே இருப்பான், இவனுக்கு வந்துட்டு விளையாடணும்னு ஆசையாக இருக்கும். இவன் முட்டி போட்டு தாங்க எதையுமே பண்ணிக்கிட்டு இருப்பான். சைக்கிளில் போனாலும் முட்டி போட்டு தள்ளிக்கிட்டே போவான், எந்திரிச்சு உட்கார மாட்டான், எந்திரிச்சு நிற்க மாட்டான். முட்டி போட்டு தான் பாப்பா கூட விளையாடுவான், முட்டி போட்டு தாங்க அந்த ஒரு வாரமும் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு இதெல்லாம் பண்ணுறோம், ஆயின்மெண்ட் போட்டு ஜெல்லு போட்டு சிறப்பு கொடுத்தது எல்லாமே பண்ணியுமே பூவாக்கு வந்துட்டு ஏன்னா இப்படி நிற்க மாட்டேங்கிறான். ஆனால் கால் வீக்கம் கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் அம்மாக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வீக்கம் கூட ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, இது ஒரு வேளை சுளுக்காக இருக்குன்னு கூட்டிகிட்டு வா, நான் வலிச்சு விடுறான் சரியாயிடும் அப்படின்னாங்க. அம்மா வந்துட்டு எங்கள் ஊர்லேயுமே சரி இந்த சுளுக்கு, கழுத்து வலி, அப்புறம் உடம்புல ஏதாவது குடல் ஏறிக்கிச்சு அப்படி இப்படின்னா அம்மா பார்த்தோன்னா உடனே இது என்ன இப்படி தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி அம்மா அது மாதிரி வலிச்சு விட்டாங்க சரியாயிடும். அதுமாரி குழந்தைகளுக்குமே சரி குடல் ஏறிடுச்சு, இந்த வாமிட் பண்ணுது, உரம் விழுந்துருச்சு அப்படின்னா அம்மா தான் போய் பார்த்துட்டு வராங்க. அம்மா கை வச்சாலாம் சரியாயிடும், கூட்டிகிட்டு வா பூவாவை வலிச்சு விடுறேன், அது வந்து சதை தான் ஏறி இருக்கும், சுளுக்காக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அதனால தான் நானுமே ஊருக்கு போகிறதுக்கு நான் வந்துட்டு நேற்று பிளான் பண்ணியிருந்தேன். ரொம்ப அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு இனிமேல் ஒரு வாரம் ஆயிடுச்சு, நடக்கலைங்க. வியாழக்கிழமை பூவாவுக்கு வந்துட்டு காலில் அடிபட்டது. இதனால் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை நடக்க கரெக்டாக 5 நாளுங்க. 5 நாள் நடக்கவே இல்லைங்க, உட்காந்துதாங்க எல்லாமே பண்ணுறது. எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். பாப்பா விளையாடுவா, அப்படி ஓடிக்கிடி அப்படி இருக்கக்குள்ளே பார்த்துட்டு உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பான். என்னமோ மனசுக்குள்ளே ஒரு வேறு மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. உண்மையில் இப்படி ஆகிட்டேன். ரொம்ப யோசிச்சு வந்துட்டு துருன்னு ஓடிட்டே தாங்க இருப்பான், நடக்க மாட்டான். ஓட்டம் தான், எங்கே வெளியில் கூட்டிகிட்டு போனாலும் கொஞ்சம் கூட நிற்க மாட்டான். இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், இப்படி உட்கார வச்சிட்டோமே அப்படின்னு எனக்கு ரொம்ப மனசு வேறு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம எப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு அடிபட்டுருது. இங்கே வந்து செட் ஆகலை அவனுக்கு. நான் என்ன கேட்டால் இந்த விட அவனுக்கு செட் ஆக மாட்டேங்குது, ஏதாவது அடிபட்டுருது. ஒவ்வொரு நிமிஷமும் நானும் திக்குன்னு தான் இருப்பேன். விழுந்துருவானோ, நானும் எவ்வளோ நாளைக்கு தான் ரூம்லேயே போட்டு பூட்டி வைக்கவும் முடியாது. கீழே பயமாக இருக்குது, வெளியில் ஸ்டெப் இருக்குது, வெளியில் ஓடிடுவான், மேலே போயிடுவோம். ஒரு டைம் கூட வெளியில் கீழே போயிட்டான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு கூட நான் பயப்படுவேன். அங்கே போகிற மாதிரி அங்கே போயிடுவான். அவங்கள நினச்சிக்கிடுவாங்க, பூவா இங்கே விடவே மாட்டேங்கிறா, ரூமில் வச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே. அதுக்காகவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். சரி கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாமே அப்படின்னு தான் பார்ப்பேன். அப்படி இருக்கும்போதே பூவாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு.
இது எங்கள் ஒடிசாவில் கூட நான் வந்து இந்தளவுக்கு நான் பயப்பட்டதில்லை. ஒடிசாவிலையுமே ஆனால் பூவாக்கு அதே லெஃப்ட் காலில் தான் ஒரு டைம் அடிபட்டுச்சு. அவனுக்கு இந்த கால் அடிபட்டுருக்குது, இதோட 2வது டைம் அடிபட்டுருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பூவா வந்துட்டு எப்படி நடக்க ஆரம்பித்தான்னா, நேற்று கூட அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. நேற்று ஊருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். சாமி மேலெலாம் ரொம்ப கோபமாக இருந்தேன். சாயப்பா மேலே ரொம்ப கோபமாக இருந்தேன். சாயப்பா என்னை இப்படி ரொம்ப சோதிக்கிறானு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பூவா எப்படி இருந்தாலும் நடக்க வச்சுட்டு சாயப்பான்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலையில் வந்துட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன், அம்மா எப்படி இருந்தாலும் நம்ம பூவா பார்த்தாங்கன்னா லீவு கேளுங்க, நம்ம போயிட்டு பூவை பார்த்துட்டு வலிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு. காலையில் வந்துட்டு நான் சொல்லிட்டேன், எப்படி இருந்தாலும் பூவா நடக்க வச்சுப்பாரு, எந்திரிக்க விட்டுப்பாரு, கொஞ்சமாவது ஒரு ஸ்டெப்பு போட்டாலும் பரவாயில்ல. நடக்காமே வச்சுருந்து ஒரு வாரம் அப்படியே ரத்த ஓட்டம் இல்லாமல், ரத்த ஓட்டம் இருந்து தான் அந்த காலு ஃப்ரீயாகும், சதையெல்லாம் ஏறிச்சாலும் இறங்கும் அப்படின்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பூவா வந்துட்டு சுவன் வந்துட்டு பூவாவா விளையாட போகலாம், பேட்டை எடுத்துகிட்டு வா, பால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பூவா எப்படி நடந்தானே தெரியலங்க. சடனாக எந்திரிச்சு பேட்டை எடுத்துருவாங்க, பேட்டை எடுத்துகிட்டு பால் எடுத்துகிட்டு வந்துட்டான். நான் வந்து வீட்டுக்குள்ளே விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சுவைனு கூப்பிட்டாங்க, இப்படி ஓடிவா அப்படின்றதுக்கு அப்புறம் என்னென்னு வந்து பார்த்தா பாரு பூவா பாரு நிற்கிறான் பாரு, பேட்டை பிடிச்சிட்டு நிற்கிறான் பாருனதுக்கப்புறம் இவன் நடக்க விட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நடக்கிறாங்க, சடனாக நடந்தாங்க. இத்தனை நாள் எதுக்கு நடக்காமல் இருந்தானே எனக்கு தெரியலை. ஒருவேளை வந்துட்டு பயந்துட்டு காலை கீழே வச்சா வலிக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே வைக்காம இருந்திருக்காங்க. அப்படித்தான் தோணுது எனக்கு. வைக்காமையே இருந்திருக்கிறோம். ஆனால் வீக்காக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஜெல்லு ஆயின்மெண்டெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறேன். சடனாக நடக்க ஆரம்பிச்சுன்னு சந்தோஷம் தாங்க முடியலை. ஊருக்கு போகிறதுக்கு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், பூவா இப்படி நடக்கிறானேன்னு அது ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் சாயப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு சாயப்பா அப்படின்னு நினச்சிட்டு சாயப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி தாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருந்ததுங்க. இன்னிலேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் வந்துட்டு நடக்க மட்டும் இல்லைங்க, ஓடுறான். கொஞ்சம் மறந்துருப்பானோ நடக்கிறதுக்கு கூட எனக்கு தோண ஆரம்பிச்சு. இப்படி சடனாக நடந்தான். நேற்று காலையில் வரையிலையும் நான் வந்துட்டு தூங்கி எந்திரிச்சு உடனே எங்கள் அம்மா நடக்க விட்டு பாரு அப்படின்னா எந்திரிச்சு உக்காந்துருவான். நின்னா ஒத்த கால் தூக்கி வச்சுட்டு தான் நிற்பான். யூரின் போனாலும் அப்படித்தாங்க, ஒரு காலை தூக்கிக்கிட்டு ஒரு கால் கீழே வச்சுட்டு தாங்க, கீழே அமர்த்தி கீழே பிடிச்சா அழுகுவான். அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போய்ட்டும் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. காலைல உங்களுக்கு வந்துட்டு ஒன்றும் எலும்பில் அடிப்படலை, நல்லா தான் இருக்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு திருப்தியாக இருந்தது. இருந்தாலும் சுளுக்குக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்கலாம் எனக்கு தெரியலைங்க. சுளுக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சுளுக்கெல்லாம் வலிச்சு தானாங்க விட்டதாங்க சரியாகும். ஆனால் அதுக்கு தகுந்த ஏதாவது கட்டு போடுவாங்களா என்னென்னு எனக்கு தெரியலை. ஆனால் குழந்தை ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் அங்கே தான் போய் பார்த்தோம். நாங்கள் கூட சப்போஸ் வேறு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணோம், இல்லைனா ஊருக்கு போகலான்னு தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பூவா நடந்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, அதனால தான் நம்ம வீடியோ நான் போடவே இல்லை, ரொம்ப நல்லாச்சுதா. வீடியோ போடலாங்கிறதுனா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். ஷார்ட்ஸ் வீடியோமே நான் வந்துட்டு ஏற்கனவே எடுத்த வீடியோ தான். எனக்கு இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமான ஒரு நாளாக போயிடுச்சு. காலையில் வந்து தூங்கி எழுந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூவா நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே பாப்பாவுமே பூவாவுமே அங்கே பாருங்கள், பாப்பாவும் பூவாவும் அங்கே உட்காந்துட்டு மொபைல் பார்த்துட்ருக்குறாங்க. எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி, ஓகே, சரி இன்றைக்கி நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு. சரி, ஓகே, இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். ஏன்னா பூவாவுக்கு அடிப்படத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ கூட நம்ம எடிட் பண்ணல, வீடியோ அப்படியே இருக்குது. இனிமேல் தொடர்ந்து கொஞ்சம் நாளைக்கு வீடியோ வரும் கண்டிப்பாக. சரி, ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.